Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். We thank God for this evening. இந்த மாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank God that He has given us the opportunity to join in this service. இந்த மாலை வேளை ஆராதனையிலேயும் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். It is good to come into the presence of God as many times as we could when God is give us an opportunity. ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு எத்தனை முறையானாலும் அவருடைய பிரசன்னத்திலே கூடி வருவது நல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Because He is good. ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார். God is so gracious upon His creation. கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்பின் மேல் மிகவும் தயவுள்ளவராக இருந்தார். Because of that only He has sent His only begotten Son, Jesus Christ, to this world. அதன் நிமித்தமாக தான் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருளினார், அனுப்பினார். Through Jesus Christ the salvation come to the world. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்கே ரட்சிப்பு வந்தது. Hallelujah. If Jesus has not come to the world, இயேசு அங்கே உலகத்திற்கு வந்திருக்க வேண்டால் the people might have destroyed in their sin and gone to hell. ஜனங்கள் தங்களுடைய பாவங்களிலே அங்கே அழிந்து நரகத்துக்கு சென்றிருப்பார்கள். But God doesn't want that. ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. So Jesus Christ came, live in this world, preach the gospel and heal the people, heal the sick and give them the knowledge of what is the kingdom of God. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை சுகமளித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை அவர் அங்கே ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தினார். It is not been ended with that. அதோடு அது முடிந்து விடவில்லை. The main purpose for which He has came to this world is to redeem the people from their sin. ஆகவே ஜனங்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். But for that He has to pay a high price. அதற்காக இயேசு அங்கே பெரிதான விலையை செலுத்த வேண்டியதாக இருந்தது. That is His life. அவர் தன்னுடைய ஜீவனையே தந்தள்ள வேண்டியதாக. So Jesus gave His life on the cross, shed His blood. இயேசு தன்னுடைய ஜீவனை அந்த சிலுவையிலே கொடுத்து அந்த இரத்தத்தை சிந்தி and He opened the way for the people to get washed by His blood and get worthy to be seen in the kingdom. ஜனங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்திற்கு சென்றடையும்படியாக வழியை உண்டாக்கினார். Hallelujah. Because of that we are here. அதன் நிமித்தமாக தான் நாம் இங்கே இருக்கிறோம். God has saved us. He has cleansed our sin. இயேசு நம்மை அங்கே மன்னித்தார். இயேசு நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தார். Now He is giving us a good opportunity to grow to the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நம்முடைய ஜீவியம் வளர்ச்சியடையும்படியாக our life to be grown and seen worthy to be taken away with Him and live with Him in eternity. அவர் நம்முடைய ஜீவியமானது அங்கே நித்தியத்திற்குரிய வழிகளிலே வளர்ச்சியடைந்து இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியாக அவர் வழியை உண்டாக்கினார். So this month is a very blessed month. ஆகவே இந்த மாதமானது மிகவும் ஒரு பெரிதான ஆசீர்வாதமான நேரமாக இருக்கிறது. Our dear departed pastor Reverend Dr. Hallelujah Israel, நம்மை விட்டு பிரிந்த அருமையான நம்முடைய தலைமை போதகர் டாக்டர் ரெவரண்ட் Hallelujah Israel அவர்கள் give importance to the month. இந்த மந்த்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார். Why? ஏன்? The salvation come to the world. ஏனென்றால் ரட்சிப்பானது உலகத்திற்கு வந்து like a day, like a month like this, இந்த விதமான ஒரு நாளிலே இந்த விதமான ஒரு காலகட்டத்திலே ரட்சிப்பு உலகத்துக்கு வந்தது. அவனமாக though He is not here with us in this Christmas, இந்த கிறிஸ்மஸ் தினத்திலேயும் அவர் நம்மோடு கூட இல்லை என்றாலும் He has shown the way. அவர் வழிகாட்டி இருக்கிறார். By the grace of God, கர்த்தருடைய இரக்கத்தினாலே the people to come to God and grow in spiritual growth. அங்கே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜனங்கள்
அங்கே ரட்சிப்புக்குள்ளாக வந்து வளர்ச்சியடைய வேண்டும். and gather on that day when before the throne of God, இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த நாளிலே கூடி வரும்படியாக. so it a blessed opportunity for us to grow in the ways of the Lord. ஆகவே கர்த்தருடைய வழிகளிலே வளர்ச்சி அடைவதற்கு இது நமக்கு ஒரு நல்ல பாக்கியமாக இருக்கிறது. and really and surely, உண்மையாகவே நிச்சயமாகவே God will help us to go to the eternity, to live with Him forever and ever, where we can meet our forefathers, our senior pastor also. ஆகவே அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக சென்றடையும்படியாக கர்த்தர் தாமே நம்மை வளர்ச்சி அடைய செய்ய போகிறார். அங்கே நித்தியமாக அங்கே வாழப்போகிறோம். அங்கே நம்ம முன்பாக பிரிந்து சென்ற முன்னோர்களை நாம் அங்கே காண்போம். நம்முடைய தலைமை போதகரையும் அங்கே காண்போம். Hallelujah. So let us utilize the time that God has giving to us. ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So in this first week of this December month, in which we are celebrating Christmas, இந்த கிறிஸ்மஸை இயேசுவின் பிறந்த தினத்தை நினைவு கூறும்படியாக நாம் அங்கே கொண்டாடக்கூடியதான இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் I greet you all in the name of Jesus. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். வாருங்கள், let us come and join the service, rejoice in the Lord and worship the Lord and grow in the path of thy in the righteousness of God. ஆகவே வந்து சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய நீதிக்குள்ளாக வளர்ச்சி அடையும்படியாக காணப்படுவோம். May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. This program, this service is going to be a step by step. ஒவ்வொரு பாகமாக இந்த சர்வீஸ் ஆனது நடைபெறப் போகிறது. The next comes is the choir song. அடுத்தபடியாக வருவது குழுவினர் குழுவினுடைய பாடல்கள், following that short worship. அதன் பின்பாக ஒரு குறுகிய ஆராதனை காணப்படும். It is always good to worship the Lord. எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு நல்லதாக இருக்கிறது. So let us all join together because we are in one in the spirit of God. நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம். ஏனென்றால் தேவனுடைய ஆவிக்குள்ளாக நாம் அனைவரும் ஒருவராய் காணப்படுகிறோம். Hallelujah. Praise be to His name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. Now the choir. பரிசுத்தர்
எங்கள் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே எங்கள் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலுமே கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலுமே கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எங்கள் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தர் என்றென்றும் காத்திருக்கும். எங்கள் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தர் என்றென்றும் காத்திருக்கும். மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்று பயந்திடும் கர்த்தர் யாவர் இருப்பார். அவராவர் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் கர்த்தர் யாவர் இருப்பார். அவராவர் நிறைவேற்றுவார். மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் துதி கேட்குதே. மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். இந்த பாடல் யாவருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை பாடும்பொழுது தயவு செய்து தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆகவே கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் இந்த பாடலை பாடலாம். தேவ பிரசன்னம்
இதை உண்மையாகவே அந்த பிரசன்னத்தை நான் உணர, அந்த பிரசன்னத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க நான் வாஞ்சையா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கையில வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன விதமான சோதனைகள் வந்தாலும், மலை போன்ற சோதனைகள் வந்தாலும், நமக்கு முன்பாக வாழ்க்கையின் சவால்கள் நமக்கு வந்தாலும், நான் என்ன செய்வேன்? நம்முடைய பிரசன்னத்தால் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? மேற்கொள்வேன் என்று சொல்லி நம்ம பாடினோம். உண்மையாகவே அந்த விதமாக தான் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும்படியான ஒரு பெரிதான கிருபையை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம். நம்ம அடுத்த அடியில பாடணும், கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் சுகமாய் ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லி. சோ வெளியில நமக்கு பல விதமான கஷ்டங்கள், பாடுகள், சவால்கள், துன்பங்கள், என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பெரிதான ஒரு ஆறுதல், நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய நாமம் அது ஒரு பலத்த துருகமாய் நமக்கு இருக்கிறது. நமக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதற்குள்ள நம்ம ஓடி தங்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கும்பொழுது அது எப்படி இருக்குமா? நமக்கு சுகமாய் தங்கி இருப்போமா? அது உண்மையாகவே ஒரு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் வேதத்திலையும் தாவீது ராஜாவுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்பொழுது நிறைய நேரங்களில அவருக்கு இந்த விதமான ஒரு சூழ்நிலைகள், வாழ்க்கையில சவால்கள் நேரிட்டது. அந்த விதமான சூழ்நிலையெல்லாம் எல்லாவற்றையும் அவர் எப்படி மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாகவே தேவனுடைய ஆறுதல் நிமித்தமாக, தேவனுடைய நாமம் அவருக்கு பலத்த துருகமா இருந்தது நிமித்தமாக தான் அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் மேற்கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சங்கீதம் 63ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது பாடின சங்கீதம் அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என்ன சொல்றாரு? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான சூழ்நிலையில என்னுடைய நிலத்தில என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறதா? உண்மை தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ எனக்கு என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம் எல்லாம் என்னன்னா, தேவனை பார்க்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை துதிக்கணும். அடுத்த வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த விதமான சூழ்நிலையில அவர் சொல்றாரு தெரியுமா? யூதாவின் வனாந்திரத்துல தன்னுடைய எதிரிக்கு பயந்து என்ன செய்யறாரு? அவரு ஓடுகின்ற சூழ்நிலையில உயிருக்கு பயந்து, உயிர் தப்ப எங்கேயாவது போய் மறைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எதிரிகள் என்ன செய்யறாங்க? அவரை துரத்தி கொண்டு வருகிறாங்க. சோ அந்த நேரத்துல அந்த யூதாவின் வனாந்திரத்துல ஓடுறாரு. வனாந்திரத்துல ஓடும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுது. சோ அந்த தாகத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல யார நினைக்கிறாரு? தேவனை நினைக்கிறார். தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய ஆலயத்துல போய் அவருக்கு நம்ம முதல் பாடல்ல கூட நம்ம பாடினோம், என்ன ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 28 நம்ம வாசிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நான் தங்கி இருப்பதே நான் என்ன செய்வேன்? நாடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய வாசற்படியில, அவருடைய ஆலயத்தின் வாசற்படியில இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுவார். தேவனுடைய ஆலயத்தை குறித்துதான அவ்வளவு வாஞ்சை அவருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது அவர் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா எதிரிக்கு பயந்து அவர் என்ன செய்யறாரு? அநேக வருஷங்களா என்ன செய்யறாரு? ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. சோ அந்த நேரத்துல அவருடைய எண்ணம் என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, தண்ணி வேணும், தண்ணி குடிக்கணும், வனாந்திரத்துல ஓடுறமே தண்ணி. அதனாலதான் அதை சொல்றாரு, அவர் தண்ணீரற்றதும் விடாய்த்ததுமான இந்த நிலத்துல என் ஆத்துமா என்ன செய்கிறதா? உண்மையில் தாகமா இருக்கிறது. அவர் தண்ணியை தேடல. அந்த நேரத்துல சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர் அந்த நேரத்துல எதை யோசிக்கிறாரு? தேவனே என் ஆத்துமா உண்மையீது தாகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உண்மையே என்னுடைய மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறது. சோ எவ்வளவு பெரிதான ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்திருக்கு பாருங்க. ஆனா நமக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கு அவருக்கு எதிரி யாரும் வேற யாரும் கிடையாது. அவருடைய சொந்த மாமனாரு. அப்புறம் யாரு? அவருடைய மகன் தான் எதிரி. அவரை துரத்தி கொண்டு வர்றது சொந்த மாமனாரும் மகனும் தான். ஆனா இந்த சூழ்நிலைகள் மத்தியில கூட அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய வாஞ்சை எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம் யார் மேலதான் இருந்தது? தேவனாகிய கர்த்தர் மீதே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
Hallelujah. We heard the song. நாம் பாடலை கேட்டோம். And we joined in the worship. ஆராதனையிலே கலந்து கொண்டோம். And we feel the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. Now it is a time to hear the voice of God. இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நேரமாயிருக்கிறது. Hallelujah. இப்போ now this message is going to brought by our dear departed pastor. இப்பொழுது அந்த பிரசங்கமானது நம்மை விட்டு பிரிந்த தலைமை போதகருடைய நாளே கொண்டு வரப்படுகிறது. இட் இஸ் ப்ரீ ரெக்கார்டட் அண்ட் டிரைட் மெசேஜ். இது முன்பாகவே அவர் இருந்த பொழுது எடுக்கப்பட்டு இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இட் ஹஸ் காட் த வாய்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய சத்தம் அதில் இருக்கிறது. அண்ட் இட் இஸ் அ வெரி குட் டைம் டு ஹியர் and after that meditate on that and go forward in the ways of God. இது ஒரு கேட்பதற்கு ஒரு நல்ல நேரமாகும். அதை தொடர்ந்து அதை தியானித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக முன்னேறுவது நல்லது. So we will also like to see and hear our dear pastor. நம்முடைய பிரிந்த தலைமை போதகரை பார்ப்பதும் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதும் நமக்கு அருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாட் ஓன்லி தட், அது மாத்திரமல்ல, த வாய்ஸ் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். கர்த்தருடைய வார்த்தையானது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ ஹியர் இட், கான்சன்ட்ரேட் வைல் யூ ஆர் ஹியரிங் அண்ட் சீயிங். ஆகவே நீங்கள் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கவனமுடையவர்களாய் கேளுங்கள். Really the blessing of God is going to come upon you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரப்போகிறது. Now the message. இப்பொழுது தேவ செய்தி. First of all, let's see what the word says. கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். In Deuteronomy chapter 6, உபாகமும் 6ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். Deuteronomy chapter 6, verse 8. உபாகமும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். It says, "You shall bind them as signs on your hand, and they shall be as frontlet between your eyes." அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறி. ரெண்டு கண்ணுங்க இது. கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருப்பதாக. அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக நடுவே, கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருப்பதாக. This is what the Bible says. இதைதான் வேதம் சொல்லுகிறது. God gave commandments in the olden days for his people. தம்முடைய ஜனத்துக்கென்று பழையற்பாட்டின் காலங்களிலே தேவன் கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்தார். He asked Moses to go up on the Mount Sinai. சீனாய் மலையின் மீது மோசேவை ஏறி வரச் சொல்லி And he gave 10 commandments. அங்கே 10 கட்டளைகளை அல்லது 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். And he asked Moses to teach his people தம்முடைய ஜனத்துக்கு இதை போதிக்கும்படியாய் சொன்னார். continuously. தொடர்ந்து இதை போதிக்க வேண்டும் என்று சொன்னார். He gave the commandment only once. ஆனால் ஒரு முறைதான் ஆண்டவர் அந்த கற்பனைகளை கொடுத்தார். Of course, first the commandment, the table was broken, so second time he wrote it and gave it again, but it is the same. முதலாவது அந்த கற்பலகை உடைந்து போனபடினாலே மீண்டுமாக அதை ஞாபகப்படுத்தினார். When you read the Bible, வேதத்தை கவனமாக நாம் வாசிக்கும் you பொழுது will find hundreds of times it எத்தனையோ is repeated what the commandments are. கர்த்தருடைய கற்பனைகள் என்ன என்று சொல்லி பல முறை அது ஞாபகப்படுத்தப்படுகிறது. Continuously it says, keep the commandment, this is the commandment, this is the commandment, this is the commandment. பல இடங்களிலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இது கர்த்தருடைய கட்டளை, இது கர்த்தருடைய கற்பனை, இது கர்த்தருடைய வழிபாடு. Why he did like that? ஏன் அப்படி பல முறை அங்கே வேதத்திலே That the சொல்லப்பட்டிருக்கிறது? commandments may come in between their eyes as a reminder. அவருடைய கண்களுக்கு நடுவே அது ஞாபகப்படுத்துதலாய் இருக்க வேண்டும். His people may see the commandments of God. அது கர்த்தருடைய ஜனங்கள் அதை கர்த்தருடைய கற்பனைகளை பார்த்து பார்க்க வேண்டும். That's the reason he repeated. ஆகவேதான் வேதத்திலே மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அது சொல்லப்படுகிறது. In addition, he said here,
இங்கே இன்னும் கூட்டி சொல்லப்படுகிறது, You tie the commandment in the arm, நீங்கள் கைகளிலே அதை கட்டி கொள்ள வேண்டும், in their hand. அவருடைய கையின் கீழே So he says, tie it up. அதை கட்டி கொள்ள வேண்டும். So every day, every moment, when you turn your eyes, you will see something is tied here. அங்கே ஒவ்வொரு சமயமும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, நாம் யோசிக்கும் பொழுது அது கையிலே கட்டி இருப்பதை பார்ப்பார்கள். So when you see that, that will remind you, keep the commandments of God. அது கையிலே கட்டி இருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனையை நீ கை கொள்ள வேண்டும் என்று ஞாபகப்படுத்தும். So it is a warning. அது ஒரு எச்சரிப்பின் சத்தமாய், That's that the people of God should keep God's commandment. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும். So when you see something, ஆகவே ஒன்றை நாம் பார்க்கும் பொழுது that's what you will do. அதை நாம் செய்வோம். If you don't see anything, you will not do. ஒன்றையும் நாம் பார்க்காத பட்சத்தில் ஒன்றையும் செய்வதில்லை. So that's the reason he said, let this be before your eyes. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இதை உன் கண்களுக்கு நடுவே நிறுத்த வேண்டும், That you may do it. அதை நீ செய்யும்படியாய் உன் கண்களுக்கு நடுவே அதை நிறுத்தி வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what I'm doing in these days. இந்த நாட்களிலே இதைதான் நாம் செய்து வருகிறோம். Why we had the conference? ஏன் நமக்கு இந்த கான்ஃபரன்ஸ் அல்லது கருத்தரங்கு? The conference was arranged that you may get to know the word of God, and that will come a reality in your life. இந்த கான்ஃபரன்ஸ் அல்லது கருத்தரங்கு ஏன் அமைக்கிறோம் என்றால், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அது உங்களுடைய ஜீவியத்திலே உண்மையாய் நிறைவேற வேண்டுமே. That see, in the Old Testament it was God's commandment. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய கற்பனைகளாய் இருந்தது. It was called commandments of God. அது கர்த்தருடைய 10 கட்டளைகளாய் But in இருந்தது. the New Testament, புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே it is the word of God. கர்த்தருடைய வேத வசனம்தான். So Old Testament commandment says commandments. In the New Testament it says word and word. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்று கற்பனைக்கு பதிலாக சொல்லப்படுகிறது. So it is my desire அது என்னுடைய வாஞ்சையாய் இருக்கிறது, that the messages which God has given to the church, to his people, may come before your eyes all the time. என்னுடைய வாஞ்சை எல்லாம் என்னவென்றால், கர்த்தர் தேவனுடைய சபைக்கு கொடுக்கிற தேவனுடைய தூது, தேவனுடைய வசனங்கள் எப்பொழுதும் உன் கண்களுக்கு முன்பாக ஞாபகமாய் இருக்க வேண்டும். So that you can see it and remember it and do it. அதை நீ பார்க்க வேண்டும், அதன்படி நீ செய்ய வேண்டும். There are the two kinds of eyes man has got in his life. மனுஷனுடைய வாழ்க்கையிலே 2 விதமான கண்களை நாம் பார்க்கிறோம். One, the physical eyes, இயற்கையான கண்கள், with which we see. நாம் இந்த இயற்கையான கண்களை கொண்டு பார்க்கிறோம். There is a spiritual eye. அதற்கு மேலாக ஆவிக்குரிய கண்கள் என்று It சொல்லப்படுகிறது. is not physically seen, அது இயற்கையாக நாம் காணக்கூடிய கண்கள் but அல்ல, there is a spiritual eye. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் உண்டு. The natural eye see the things before you, இயற்கையான கண்களை கொண்டு நமக்கு முன்பாக இருக்க காரியங்களை நாம் பார்க்கிறோம். but the spiritual eyes ஆனால் ஆவிக்குரிய கண்களை see கொண்டு the things of God. தேவனுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When you see with the natural eyes, இயற்கையான கண்களை கொண்டு நாம் பார்க்கும் பொழுது you will see what is before you, that is the world. நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை, அதாவது இந்த உலகத்தை தான் நாம் பார்க்கிறோம். All the things of this world. இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் That is பார்க்கிறோம். why people are becoming wicked and wicked. ஆகவேதான் ஜனங்கள் பொல்லாப்பு They செய்கிறார்கள். see the things of this world and the people of this world. ஏனென்றால் எப்பொழுதும் இந்த இயற்கையான கண்களை கொண்டு இந்த உலகத்தையும் உலகத்தின் ஜனங்களையும் பார்த்து கொண்டே And இருக்கிறோம். all that happens in this world, இந்த உலகத்திலே நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் and they try to be one of them. அதில் ஒரு பகுதியாய் ஜனங்கள் மாறுகிறார்கள். But if you see with your spiritual
eye, ஆனால் ஆவிக்குரிய கண்களை கொண்டு நாம் பார்க்கும் you பொழுது will see the things of God தேவனுடைய காரியங்களை நீ காணக்கூடும். and you will do the things of God. தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் செய்வோமே. So this morning the question is, இந்த கால வேளையிலே கேள்வி என்னவென்றால், what is before you? உனக்கு முன்பாக என்ன What இருக்கிறது? is in between your eyes? 2 eyes you got. In between, what do you have? நமக்கு 2 கண்கள் இருக்கிறது. அந்த 2 கண்களுக்கு நடுவே என்ன இருக்கிறது? What do you see? நீ என்னத்தை காண்கிறாய்? What do you see? நீ என்ன பார்க்கிறாய்? What do you see? நீங்க என்ன பார்க்கறீங்க? பதில் சொல்லுங்களேன், என்ன பார்க்கறீங்க? உங்களை பார்க்கறோம், நான் என்ன பார்க்கறேன், நீ உன்னை பார்க்கற. I mentioned already, நான் ஏற்கனவே சொன்னது போல we see the world with our natural eyes. நம்முடைய இயற்கையான கண்களை கொண்டு இந்த உலகத்தை நாம் So பார்க்கிறோம். many people are becoming worldly. ஆகவே இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உலகத்தின் படியே நாமும் இருக்கிறோம். Even God's people are becoming worldly today இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் கூட உலகத்தாரை போன்று மாறிக்கொண்டே because வருகிறார்கள். they see only the world. ஏனென்றால் இந்த உலகத்தை தான் அவர்கள் பார்த்து கொண்டு They இருக்கிறார்கள். see the life, the people of the life of the people in the world. இந்த உலகத்தில் மனுஷர் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்க்கிறார்கள். Maybe some are good or some are bad. சில வேளையிலே அது சரியா இருக்கலாம், சில காரியங்கள் தவறாய் இருக்கலாம். And whatever it might be, it is the life of this world. அது எப்படி இருந்தாலும் இது அந்த உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கை. And so there is no change in people. ஆகவேதான் ஜனங்களுடைய ஜீவியத்திலே மாற்றம் இல்லாமல் If போகிறது. there is no change in worldly people, that's okay. உலகத்தின் மக்களிடத்திலே மாற்றம் இல்லாவிட்டால் பரவாயில்லை. Because they don't belong to God. ஏனென்றால் இந்த உலகத்தின் ஜனங்கள் ஆண்டவருக்கு But சொந்தமானவர்கள் what அல்ல. about you? ஆனால் உன்னை குறித்து என்ன? You belong to God. நீ ஆண்டவருக்கு In சொந்தமாச்சே. the Old Testament, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே the tribes of Israel are called the people of God. இந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தின் ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே In the சொல்லப்படுகிறது. New Testament time, ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே you and I are called God's people. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று The people அழைக்கப்படுகிறோம். in the church are God's people. தேவனுடைய சபையிலே இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய And பிள்ளைகளாய் God இருக்கிறீர்கள். don't want them to be one of the people of this world. இந்த தேவனுடைய சபையின் மக்கள் உலகத்தின் மக்களாய் இருக்கக்கூடாது. I thank God for those who are living a life which is not compromising with the world. உலகத்தோடு ஒத்து போகிற ஜீவிதத்தை ஜீவிக்காமல் இருக்கிற சில பேருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகத்தோட உலகத்தின் வழியில போகாத படிக்கு ஜீவிக்காத படிக்கு ஒரு சின்ன கூட்டம் இருக்குது, ஒரு சின்ன கூட்டம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனா ரொம்ப பேர் உலக ஜனமத்தை போல தானே ஜீவியம் அமைந்து கொண்டிருக்கிறது. அது மாற்றப்பட வேணும். That must be changed. அது மாற்றப்பட வேண்டுமே. And we call ourselves Christians. நாம் கிறிஸ்தவர்கள் என்று We அழைக்கிறோம். call ourselves as God's children. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கிறோம். But there is no difference. ஆனால் நமக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இல்லையே. We wonder, they say some other name and we say Jesus. That's all. It can't be so. அவர்கள் வேறு நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள், நாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறோம், அவ்வளவுதான். Life must be changed. ஆனால் ஜீவிதம் மாற்றப்பட What வேண்டும். kind of change? என்ன விதமான மாற்றம்? They should live in the Old Testament according to the commandments of God. எந்த விதமான ஜீவிதம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தருடைய கற்பனையின் படி ஜனங்கள் In ஜீவிக்க the New வேண்டும். Testament time, புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே you have to live according to God's word. கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் வாழ வேண்டும். If you ask the question to your soul, உன்னுடைய ஆத்மாவிடத்திலே நீ ஒரு கேள்வியை கேட்பாய் if you என்றால், ask the question to your own self, உன்னுடைய சொந்த ஜீவியத்திலே நீ ஒரு கேள்வியை கேட்பாய் என்றால், what would be the right answer, honest answer, true answer? அதற்கு ஒரு உண்மையான சத்தியமான ஒரு பதில் உண்டா? Can you say that I live according to the word of God? தேவனுடைய வேத வசனத்தின்படி நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? No. இல்லவே இல்லை. Many cannot say that. அநேகம் பேர் சொல்ல முடியாது. They think, they want to show to others as if they are living according to the word of God. மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக, மற்றவர்கள் அவர்களை தெரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது போன்று. It's not what others see, but it is what God sees. மற்றவர்கள் உன்னை பார்க்க வேண்டும் என்று அல்ல, ஆண்டவர் உன்னை காண்கிறார். Can God tell you that you live according to the word of God? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லக்கூடுமா, தேவ வசனத்துக்கு ஒத்தார் போன்று உன்னுடைய ஜீவிதம் இருக்கிறது என்று? If we want to live according to the word of God, தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றவாறு ஜீவிக்க வேண்டும் we என்றால் have to hear the word of God. முதலாவது கர்த்தருடைய வசனத்தை கேட்க It வேண்டுமே. is only one Sunday
ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். And how many people are finding it difficult to come to the church on that one Sunday? வாரத்திலே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை பேர் அந்த ஒரு நாளாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து வருகிறார்கள்? We have to bring the word of God before our eyes. ஏனென்றால் கர்த்தருடைய வேத வசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த Then வேண்டுமே. only you will be able to do it. அப்படி செய்யும் பொழுதுதான் நாம் அதை செய்ய Many முடியும். people have no power to Anek- do. அநேக பேருடைய ஜீவியத்திலே எந்த கிரியையும் செய்ய வல்லமை இல்லை. It's because they don't see what the word says. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறதை அவர்கள் காண்பது இல்லை. So it is time for us to see through the spiritual eyes. ஆகவே ஆவிக்குரிய கண்களை கொண்டு நாம் பார்க்கும்படியான நேரமாயிருக்கிறது. The devil knows that very well. பிசாசுக்கு இது நல்லா தெரியும். And so he has blinded the spiritual eyes that we may not see the ways of God, the word of God before us. பிசாசானவன் அந்த ஆவிக்குரிய கண்களை மறைத்து போடுகிறான். கர்த்தருடைய வேத வசனத்தை காணாத படிக்கு, கர்த்தருடைய வழியின் பிரகாரம் நடக்காத படிக்கு. John 12:40. யோவான் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். John 12:40. யோவான் 12:40. Read. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்களுடைய கண்களை அவன் குருடாக்கி. அத சத்தமா படிமா. அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். Good. So what we see here, இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? the devil has blinded the eyes of the people, பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி போடுகிறான். that they may not see Jesus, இயேசுவை ஜனங்கள் காணாத படிக்கு, that they may not see the teachings, the word of Jesus. கர்த்தருடைய வேத வசனத்தை அவர்கள் கவனியாத படிக்கு. We read it in verse 37. 37ஆம் வசனத்தில் கூட நாம் அதை வாசிக்கிறோம். Although அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. good. Jesus was on this world இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்தார். and he did lot of miracles. அநேக அதிசயங்களை அவர் செய்தார். He healed the blind, he healed the deaf, he healed the sick. அவர் குருடரை சுகமாக்கினார், செவிடரை அவர் சுகமாக்கினார், வியாதியஸ்தரை அவர் சொஸ்தப்படுத்தினார். People were always following Jesus, எப்பொழுதும் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். but ஆனாலும் they did not believe in Jesus. ஆனால் இயேசுவிலே அவர்கள் விசுவாசம் வைக்கவில்லை. They were blind. ஏனென்றால் அவர்கள் குருட்டாட்டமாயிருந்தார்கள். When I say spiritual eyes, ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்லும் பொழுது don't misunderstand that like this there is one more eye. The devilish people also are speaking about another eye, third eye. I'm not talking about third eye, that is devils. ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ இந்த 2 கண்கள் இன்னொரு கண்கள் இருக்கிறது என்று அல்ல. உலகத்தார் அல்லது வேறு ஜனங்கள் 3வது கண் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவ்விதமான கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள். The Bible tells us வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, the spiritual eye ஆவிக்குரிய கண்கள் is our understanding. அதாவது நம்முடைய புரிந்து கொள்ளுதல். That's what the verse 40 says. அதைதான் 40வது வசனத்திலே நாம் Their வாசிக்கிறோம். eyes were blinded, அவருடைய கண்கள் குருடாய் that இருந்தது. they may not understand. என்ன குருட்டாட்டம் என்றால் புரிந்து கொள்ளாமல் So what is இருக்கும்படியாய். the third eye? ஆகவே இது 3வது கண்கள் என்று The சொல்லும் பொழுது third eye is to understand Jesus, இந்த 3வது கண் என்று சொல்லும் பொழுது இயேசுவை குறித்து புரிந்து கொள்ளுதல், to understand the word of God. தேவனுடைய வேத வசனத்தை புரிந்து கொள்ளுதல். Have you understood the word of God? தேவனுடைய வேத வசனம் உனக்கு புரிகிறதா? The same Bible tells us அதே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. in Luke chapter 24 லூக்கா 24ஆம் அதிகாரம் verse 45. 45வது வசனம். Luke 24:45. லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, அவருடைய மனதை அவர் திறந்து, understanding, yes, good. Listen here. இங்கே கவனியுங்கள். Jesus was on this
world as a man. ஒரு மனுஷனாக இயேசு இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தார். He was with his 12 disciples all the time. இயேசு இந்த உலகத்திலே சுற்றித் திரியும் பொழுது எப்பொழுதும் தம்முடைய 12 சீஷர்களோடு இருந்தார். He spoke to them and told them many times இயேசு இந்த சீஷர்களோடு பல முறை பேசி சொல்லுகிறார் that he has got a very important task to do. தனக்கு முன்பாக ஒரு செய்ய வேண்டிய பெரிதான வேலை இருக்கிறது என்று சொன்னார். What is that? அது என்ன வேலை? Jesus said, I must die for the people. இந்த ஜனத்துக்காக நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். And I shall rise again on the third day. மீண்டும் 3வது நாள் உயிரோடு எழுவேன் என்று சொன்னார். And then I will open the doors of heaven. அப்பொழுது பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். That the people who believe in me can come and be with God. என்னிலே விசுவாசமுடைய ஜனங்கள் என்னோடு வந்து அந்த பரலோகத்திலே ஜீவிக்கும்படியாய். This is important. இது மிக He முக்கியமானது. said, I will die, I will rise again. இயேசு நிச்சயமாக சொன்னார், நான் மரித்து நான் உயிர் தெழுவேன் And என்று. the same way he rose again. அப்படி சொன்ன வண்ணமாகவே இயேசு உயிர் தெழுந்தார். And he was showing himself alive to different people. இயேசு ஜீவிக்கிறார் என்பதை மற்ற எல்லா ஜனங்களுக்கும் காண்பித்து வந்தார். In this particular time, அந்த விதமான சூழ்நிலையில்தான் Jesus showed himself alive to his disciples. தம்முடைய சீஷருக்கு அவர் உயிர் தெழுந்ததை அவர் தெரிவித்தார். Jesus was alive standing before them. இயேசு உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். But they could not understand him. ஆனால் அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. They could not understand this is Jesus. இது இயேசுவாச்சே என்று புரிந்து கொள்ளவில்லை. That he has risen from the dead. இயேசு சொன்ன மாதிரி மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். So Jesus told them, ஆகவே இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், I told you when I was alive. நான் ஜீவனோடு உயிரோடு இருக்கும் பொழுது நான் இப்படி You சொன்னேனே, cannot understand me now. நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. He opened the understanding. ஆகவேதான் அந்த அறிந்து கொள்ளுதல், அந்த புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் திறந்தார். Then they saw Jesus and believed. அப்பொழுது இயேசுவை அவர்கள் பார்த்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள். So if we want to see Jesus, இயேசுவை நாம் காண வேண்டும் if என்றால், we want to believe Jesus, இயேசுவிலே விசுவாசம் வைக்க our வேண்டும் என்றால், spiritual eye of understanding must be open. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அங்கே திறக்கப்பட வேண்டும். When the spiritual eye of understanding is open, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது it should we must be able to see. நாம் அதை ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்க வேண்டும். So what our understanding must be changed and brought before our eyes. நாம் புரிந்து கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The unseen must be made seen through your eyes. காணக்கூடாத காரியங்கள் உன்னுடைய கண்களால் காணக்கூடியவைகளாய் மாற வேண்டும். எப்படிங்க அது பார்க்கறதுன்னா, there is a man, ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ரொம்ப கெட்ட மனுஷன்னு வச்சுங்க, பயங்கரமான மனுஷன், அவன் பயங்கரமான அவனுடைய பயங்கர ஜீவித்தை நீ பார்க்க முடியுமா? சொல்லலாம், ஐயோ அவனா கொலைக்காரங்க, எட்டுத்துக்கெல்லாம் பட்டுன்னு அடிப்பாங்க, அவன் கலாட்டா பண்றவங்க, பொறுக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொறுக்கினா என்னது? அவன் கொலை பண்றவன் அப்படின்னு கண்ணாலியா பாக்குற, நீ உன் கண்ணிலியா பாக்குற, ஆனாலும் நல்லா தெரியுது, பாக்குற மாதிரி தெரியுது, அவன் கெட்ட மனுஷன், அவன் கெட்ட ஜீவியம் தெரியுது. Because it is become before your eyes. ஏனென்றால் உன் கண்களுக்கு முன்பாக அது வந்து நிற்கிறது. இன்னொருத்தரை பத்தி சொல்லும் போது அவர் அப்பாவிங்க, இன்னும் நீங்க உத கொடுத்தா கூட வாங்கின சும்மா போவாருங்க. அவரு திருப்பி ஏயான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் நல்ல மனுஷன்றத, அவருக்குள்ள இருக்க நல்லதை உன் கண்ணுல பாத்தியா? நீ 2 கண்ணுல பாத்தியா? ஆனா பார்த்த மாதிரியே நம்ம சொல்ல முடியும். So when the spiritual eyes is open, ஆகவே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது that it should become before your natural eyes. அது உன்னுடைய இயற்கையான கண்களுக்கு முன்பாக அது தென்பட வேண்டும். That is the reason ஆகவேதான் preaching is needed. தேவ வசனம் போதிக்கப்பட வேண்டும். So the preaching of the word of God, தேவனுடைய வசனம் போதிக்கப்படும் when பொழுது, you come and sit and hear the word of God in the church, தேவனுடைய சபையிலே நீ வந்து உட்கார்ந்து வேத வசனத்தை கேட்கும் பொழுது Jesus opens your understanding, இயேசு உன்னுடைய புரிந்து கொள்ளுதலை திறப்படுத்துகிறார். and perform a miracle of bringing the
the understanding before your eyes to see. அந்த புரிந்து கொள்ளுதலின் மூலமாக உடைய கண்களுக்கு முன்பாக சரியான காரியங்களை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is what is needed today. இன்றைக்கு இதுதான் நமக்கு தேவை. What do you see? நீ என்னத்தை காண்கிறாய்? It is the time to see Jesus. இயேசுவை காணும்படியான It is நேரம். the time to see the word of God. கர்த்தருடைய வேத வசனத்தை கண்களுக்கு முன்பாக காண And வேண்டும். it is the time to do it. அந்த வேத வசனத்தின் படி செய்ய வேண்டும். In those days, பழைய நாட்களிலே they wanted to tie it. அதை கைகளிலே கட்டி கொண்டார்கள். Even nowadays in other religion we see the people are tying the rope. மற்ற மதங்களிலே நாம் பார்க்கிறோம் அங்கே கயர்களை கையிலே கட்டுறாங்க. Two things it's doing. ரெண்டு காரியங்களை அது One, செய்கிறது. remind you, tell you what is the word of God. முதலாவது தேவ வசனம் என்ன என்பதை அது உனக்கு சொல்லுகிறது. Secondly, it says இரண்டாவதாக அது என்ன செய்கிறது? how you failed it. நீ எப்படி அதை செய்ய தவறினாய் என்பதை உனக்கு The சொல்லுகிறது. moment when you see, அதை கையிலே கட்டி இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் you will come to know two things, as I said. இந்த ரெண்டு காரியங்களும் உனக்கு ஞாபகம் வரும். For example, ஒரு உதாரணமாக எல்லார் கையிலும் வாட்ச் இருக்குது. எப்பா பாரு அப்படின்னா மணி பார்க்கறது வாட்ச். நான் கூட மணி பார்த்துன்னு இருக்கிறேன். மணி பார்க்கறதுக்கு வாட்ச் இருக்குது. மணி பார்த்த உடனே சொல்றது, ஓ 8 மணி, இப்போ 11:15 மணி ஆகுது அப்படின்ட்டுன்னு. சில சமயத்தில் இது திருப்பி பார்த்தா 8 மணின்னு சொல்லுவோம், 11:15 மணிக்கு. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இது இன்னும் இந்த முள் ஓடல போலுக்குது அப்படின்னு இதை வாட்சா உடனே அவுத்து குலுக்கி அதை குலுக்கி அப்புறம் கரெக்டாக வந்துச்சான்னு திருப்பி பார்த்து அதை கட்டின்னு கொஞ்ச நேரம் பார்த்து நினச்சுன்னா அது வந்து 8:15 இருந்து 7:15 போச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன செய்வேன், நான் என்ன தெரியுமா செய்வேன், இது இல்லாட்டினா 8:15 நின்று நின்றுச்சுன்னு வச்சுக்கலாமே, அது போவே இல்லை, சும்மா அப்படி சுற்றிட்டு அப்படி நின்று போச்சுன்னு. அப்படின்னா அதில் இன்னமும் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்க்ரூ எடுத்துன்னு வர சொல்லி அதை திறந்து அதை தள்ளி விட்டு அதை ஓட வைக்க பார்ப்பேன். Why I say, இதுல இருந்து என்ன சொல்றேன்னு சொன்ன, what I'm saying here, இதுல இருந்து என்ன சொல்லுகிறேன் first of என்றால், all I will come to know what is the time. முதலாவது நேரம் என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். Secondly, when it is wrong, இரண்டாவது அது சரியா ஓடல, I தப்பான know டைம், that it is wrong அது தவறான டைம் காமிக்குதுன்னு தெரியும். because I see it. ஏனென்றால் அதை நாம் பார்க்கிறோம். It is the same thing. அதே வண்ணமாக தான் We have to come to a place to see the word of God. தேவனுடைய வேத வசனத்தை காணும்படியாக நாம் வர வேண்டும். We should come to a place to know how many times we fail to abide by the word of God. எத்தனை முறை இந்த வேதம் சொல்லுகிற வண்ணம் நான் செய்யவில்லை என்பதை நாம் யோசிக்க Do வேண்டும். you know that you are not doing according to the word of God so many times? எத்தனை முறை தேவ வசனம் சொல்லுகிறபடி நான் செய்யவில்லையே என்பது ஞாபகம் இருக்கா உனக்கு? People don't care ஜனங்கள் அதை பத்தி அக்கறைப்படுவதே இல்லை. because we don't know. ஏனென்றால் வேத வசனம் நன்றாக தெரியவில்லை. We think we are all right. நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சு கொண்டு And இருக்கிறோம். that's the reason the Bible says, ஆகவேதான் வேத வசனம் bring சொல்கிறது, it before your eyes, before your eyes. ஆகவேதான் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். That's the reason we are preaching the word of God. ஆகவேதான் வேத வசனத்தை போதிக்கிறோம். If we do not change ourselves and know our mistakes, நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து நம்மை மாற்றிக் கொள்ளாவிட்டால் we can't be God's children. நாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. How many of you know what you do right now நீ is wrong? நீ இப்போது செஞ்சு கொண்டு இருக்கிறதே தப்புன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை காரியங்களை நான் கேள்விப்படுறேன். எதுக்கு என்ன, what is my job, what I want from you? உங்களிடத்துல இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? I want a group of God's people. தேவனுடைய ஜனங்கள் எனக்கு தேவையாச்சே. Who are those people? யார் அந்த ஜனங்கள்? It's you. நீங்கள் தானே. And when I realize that you do not understand your own mistake, you are still in the same stage. நீங்கள் இன்னும் உங்கள் தப்பை புரிந்து கொள்ளாத படிக்கு இன்னும் தொடர்ந்து தப்பு செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் what is it pastor? What is it? அதனால் பிரயோஜனம் Where என்ன? are you going? நீங்கள் எங்கே போக போகிறீர்கள்? How can God help you? எப்படி ஆண்டவர் உனக்கு உதவி How செய்வார்? many people are sick all the time? எப்பொழுதும் வியாதியஸ்தர் எத்தனை பேர் Struggling with only the problems. அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனையோடு போராடி கொண்டே. You know, the God's people, when you see the word of God clearly,
தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பார்க்கும் பொழுது there is a courage. அதிலே ஒரு தைரியம், It's called faith. அது விசுவாசம் என்று And you சொல்லப்படுகிறது. will never be upset நீ அதை குறித்து பாதிக்கப்பட by மாட்டாய். anything that happens. என்ன வந்தாலும் You will say, the Lord Jesus will help me. இயேசு எனக்கு உதவி செய்வார். I can go to him, let him take care. நான் அவரிடத்திலே போவேன், அவர் என்னை பொறுப்பேற்று You will நடத்துவார். exercise your faith. உடைய விசுவாசத்தை நீ பயிற்சியில் கொண்டு But வருவாய். many people are not doing it. ஆனால் அநேகம் பேர் அப்படி செய்வதில்லை. It's just because ஏன் அப்படி என்றால் you don't see the word of God before you. உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வேத வசனத்தை நீ காணவில்லையே. Can I tell you some more thing? இன்னும் கொஞ்சம் காரியங்கள் There are பார்ப்போம். some people living in open sin. இன்னும் வெளியரங்கமான பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். God's people, தேவனுடைய ஜனங்கள் when the God is here talking to his people on Sunday, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஜனங்களோடு தேவன் பேசுகிற நேரம் they don't care and do some of their own work. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராத பட்சத்தில் அவர்கள் சொந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். They don't come even to hear the word of God. அந்த ஒரு நாளாவது வந்து கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்க கூட And இல்லை. come into the house of God. தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படிக்குள்ள வருவதில்லை. How this change would come to you? தேவனுடைய ஆலயத்துக்கு வராவிட்டால் உன்னிலே எப்படி மாற்றம் ஏற்படும்? The seeing Jesus and the word of God must come before your eyes. தேவனுடைய வேத வசனங்களை நீ பார்க்கும்படியாய் அது உன் கண்களுக்கு முன்பாக பொருத்தப்பட வேண்டுமே. So that is what is needed today. இன்றைக்கு அதுதான் உனக்கு தேவைப்படுகிறது. That's the reason I have been reminding, talking again and again about some of the messages which God gave us in the conference. தேவன் நமக்காக விசேஷித்த தேவ செய்தியை நம்முடைய கான்ஃபரன்ஸ்ல கொடுத்ததை மீண்டும் மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி I வருகிறேன். wonder how many of you have taken it serious. இதை எத்தனை பேர் மிக முக்கியம் என்று எடுத்துக்கொண்டீர்கள்? What is the message that I shared with you last Sunday? கடந்த வாரத்திலே சொன்ன தேவனுடைய வேத செய்தி என்ன? கான்ஃபரன்ஸ்ல ஒரு தடவை பேசுனீங்க, போன வாரம் ஒரு தடவை பேசுனீங்க, இந்த வாரம் இன்னொரு தடவை பேசுறீங்க, அப்புறம் அவங்க வந்து பேசுறாங்க. இதையே சொல்லிண்டா முடியுமா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, விடாத, திரும்பி 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 சொல்லுது. பைபிளை படிச்சு பாரு. கட்டளைகள் கட்டளைகள் கட்டளைகள், நான் கொடுத்த கட்டளைகள், இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த கட்டளைகள், மோசே இந்த கட்டளை உன்னோடு பேசு பேசு திரும்பி 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 சொல்லணும். ஏன்னா அது உன் கண்ணு முன்னால நீ பாக்குற மாதிரி மாறணும். எத்தனை பேர் பாக்குறீங்க? Do you know how deep, how good it is? அது எவ்வளவு ஆழமா இருக்கிறது, அது எவ்வளவு நன்மையா இருக்கிறது என்பதை நீ காண்கிறாயா? Once again I tell you, மீண்டுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். Joshua 17:18, யோசுவா 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். the hill country be yours, மலை தேசம் உன்னுடையது, you inherit it. நீ அதை சுதந்தரித்துக்கொள். மலை தேசம் உன்னுடையது, அதை நீ சுதந்தரித்துக்கொள். Is that yours? அது உன்னுடையதா? What is the meaning of hill country? மலை தேசம் என்றால் என்ன? What is the meaning of hill country? மலை தேசம் என்றால் என்ன? What is the meaning of hill country? உங்களை தான் கேட்கிறேன், மலை தேசம் என்றால் என்ன? Higher heights with God. தேவனோடு உன்னதமான ஜீவிதம். தேவனோடு with God. தேவனோடு உயர் ஸ்தலத்தில். Yes, you must go high to the higher heights. ஆகவே தேவனோடு உயர உயர எழும்ப வேண்டும். And you have to possess it, take it as your own. நீ அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். How many of you gone higher this week than the last week? கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் எவ்வளவு உயரமாக I சென்றிருக்கிறோம். have gone a little bit higher with Jesus this week. இந்த வாரம் இயேசுவோடு இன்னும் கொஞ்சம் உயர நிலைமையிலே I வந்திருக்கிறேன். have gone a little higher in the walk with God this week. இந்த வாரத்திலே கடந்த வாரத்தை காட்டிலும் இயேசுவோடு நடக்கும்படியான வழியிலே இன்னும் உயர் நிலைமைக்கு வந்திருக்கிறேன். It is said higher heights. அங்க உயர் ஸ்தலங்கள் அல்லது உன்னதமான ஜீவிதம். Are you going higher? நீ உயர எழும்புகிறாயா? This is what God wants it. இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். I want to bring that word, go up higher with God. தேவனோடு எழும்பி உயரே செல்ல வேண்டும். Before your eyes. உன்னுடைய கண்களுக்கு முன்பாக. You must see it every day. I must go higher with God. ஒவ்வொரு நாளும் நீ கண்களுக்கு முன்பாக தேவனோடு உயர் நிலைமைக்கு கடந்து வருவதை பார்க்க வேண்டும். You see it all the time.
எத்தனை பேர் தொடர்ந்து நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? We see the world problems. உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தின் பிரச்சனைகளை பார்க்கிறோம். Yes, if you see with your eyes, you will see the problems. உடைய கண்களோடு நீ அதை பார்க்கும் பொழுது பிரச்சனைகளை பார்க்கிறாய். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know what the devil will do? பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? He will operate like a kabadi. Kabadi தானே? சடுகுடா கபாடியா? கபடி விளையாட. கபடியா கபாடியா? கபடி. கபடி. சரி, நம்ம ஸ்கூல்ல கபடி கத்து கொடுக்குறாங்க. கபடியா? கபடி. கபடி என்னம்மா கபாடி தான் கேட்டேன். இல்ல கபாடி இல்ல கபடி. சரி, கபடி கத்து கொடுக்குறாங்க. அது போய் நின்று பார்த்தேன் நான் இந்த கபடி அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த கோடு ஒன்று கிழிச்சிட்டான். அந்த கோடு கிழிச்சிட்டு உள்ள கபடி 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 கபடின்னு உள்ள போன உடனே கெட்டிக்காரன் வந்து முட்டாளு போய் கையை பிடிக்கிறான். அவன் கையை அவன் என்ன தெரியும் செய்யறான், இழுத்து தூக்கி போடுறான், அவுட்டு போடா வெளில அப்படின்னு அவன் வெளில போயிடுறான். ஆனா கெட்டிக்காரனுங்க என்ன தெரியுமா செய்யறானுங்க, அவனை உள்ள விட்டு அவனை சுத்தி வளைச்சு அப்படியே நின்னுக்கிறானுங்க. அப்புறம் போட்டு அவனை ஒரே அமுக்கிடுறானுங்க. அவன் வெளிலையோ எந்திரிக்கவே முடியல. இதுதான் பிசாசு செய்யறான். கோடை ஒன்ன போட்டு அந்த கோட்டுக்குள்ள வாயா வாயா வாயான்னு சொல்லிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு உள்ள போ விட்டு அப்படியே மடக்கி அப்படியே பிடிச்சுக்குவான். ஹையர் ஹைட்ஸ்ல இன்னைக்கு போவாட்டினா. If we do not go in the heights, அந்த உயரமான நிலைமைக்கு நாம் கடந்து வராவிட்டால் there is only one way. ஒரு வழிதான் இருக்கிறது. Going up or going down. ஒன்னு உயர எழும்ப வேண்டும் அல்லது தாழ செல்ல வேண்டும். If you don't go up, you will go down. நீ உயர எழும்பாவிட்டால் நீ தாழ சென்று விடுவாய். What is it down? ஆனால் அந்த தாழ்ந்த நிலைமையில என்ன இருக்கிறது? அது பள்ளத்தாக்காச்சே. Canaanites are there. அங்கே கானானியர் இருக்கிறார்கள். Fiery iron chariots are there. அவர்களுக்கு இருப்பு ரதங்கள் இருக்கிறது. You will be captured. நீ அங்கே அடிமையாக்கப்படுவாய். So are you going higher or going down into the valley? ஆகவே நாம் உயர எழும்புகிறோமா அல்லது தாழ தாழ பள்ளத்தாக்கில் போகிறோமா? It makes me so sad. அது என்னை ரொம்ப வருத்தப்பட செய்கிறது. I spend so many times hours for praying for the church. எத்தனையோ மணிக்கணக்கான நேரம் வருகிறது. And if I see the people are not going higher, what is the use? ஆனால் ஜனங்கள் உயர உயர எழும்பி வராவிட்டால் அதனுடைய பயன் என்ன? In my early days when I went to Switzerland, சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு ஆரம்ப நாட்களில் நான் போகும் பொழுது they took me. I always go for few days to the Alps mountains. எப்பொழுதும் ஒரு சில நாட்கள் அந்த ஆல்ப்ஸ் மலைக்கு போவது உண்டு. early daysல போகும்போது அங்க போகும்போது கூட வந்தவங்க போயிடுவாங்க. அவங்க நானும் மெதுவா போவேன். மெதுவா தான் மேலே இப்படி ஏறணும்னு அதுக்குன்னு ஒரு ஷூ ஒன்று கொடுப்பாங்க, ஸ்பெஷல் ஷூ. அது என்னன்னு சொல்லியிருந்தா பல்லு மாதிரி இருக்கும். அந்த ஸ்னோல அது பிடிச்சிக்கும். அவங்க சொல்லுவாங்க பயப்படாம ஏறு, உன் ஷூ உன்னை பிடிச்சிக்கோ, நீ சறுக்க மாட்ட, வா சீக்கிரம் அப்படின்னு சொன்னா வேணாம் நீங்க போங்க, நான் மெதுவா சேர்றேன்னு. நான் போய் சேர்றதுக்குள்ள அவங்க போய் சேர்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அப்பதான் போய் அங்க கிட்ட சேர்வேன். நிதானமா ஏறி போவேன். அந்த மாதிரி முதல்ல போயின்னு இருக்கும்போது அவங்க போனாங்க, சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. நான் மெதுவா போய் இவ்வளோ போய் சேர்த்து 2 மணி நேரம் ஆச்சு. மெதுவா காலை வச்சு 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 மெதுவா போய் அங்க சேர்ந்துட்டேன். 12,000 அடியோ 15,000 அடி உயரத்துல போய், அவ்வளோ உயரம் ஸ்னோல இருக்குது. அங்க போய் அப்பா வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிடலான்னு இப்படி நின்றுவேன். இப்படி திரும்பி அப்படி உட்கார்ல பண்ணினேன். சர்ன்னு வலிக்கிடுச்சு. 3 நிமிஷம் தான் இருக்கும். ராக்கெட் மாதிரி கீழே போறேன். மேல வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு படியா எழுந்துச்சு 2 மணி நேரம். ஆனா அந்த சர்க்கிள் வந்த உடனே அது இருக்குது 2 நிமிஷத்துல கொண்டு போகுது. அது பாட்டுக்கு அவங்களாம் ஏன் ஐயோயோன்னு கத்துறாங்க. இன்னும் கத்து நிக்கிறீங்களா புடிங்க அப்படின்னு சொன்னா என்னத்த புடிக்கிறது, நீ எங்கேயோ போயிட்டியன்னு. அது ஒழுங்கான வழியில வந்தா பரவாயில்ல. அந்த பள்ளத்தாக்கு உள்ள போது கல்லுங்கெல்லாம் ராக்ஸ், அங்க பாறை இருக்கிற இடத்துல அழுத்திக்கின்னு போயினே இருக்குது. அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க இன்னைக்கு அவுட்டு, அவ்வளவுதான் போயிடுச்சுன்னு. நான் என்ன செய்யறேன்னா, நானு
ஸோ பேசவும் முடியல, இது பண்ணல, எங்க போறோம் ஒன்றும் தெரியல, இங்க பிடிச்சி பாரு அங்க பிடிச்சி பாரு, ஜூஸ்ன்னு கொண்டு போகுது. அப்புறம் பார்த்தேன், நான் விசேஷம் பண்ண இல்லையா, என் கூட ஏசாமி இருக்கிறாருல்ல, திடீர்னு அவ்வளோ வழுக்கின்னு போறதுல எவ்வளோ தூரம் கீழே போயிட்டேன். அங்க போன பிறகு பட்டு நின்றுட்டேன். அது மட்டும் அந்த இடத்துல நின்று இல்லாட்டினா அடுத்தது கீழே தான் விழுந்திருக்கணும். அங்க போய் அழகா நினைச்சு, அது கல்லு நிறுத்துச்சுன்னு சொல்லுவாங்க நான் நினைச்சேன். பார்த்தேன், நான் அது கல்லு கூட இல்லை, சரிவுதான் இருக்குது. இட் இஸ் ஒன்லி ஸ்னோ. அங்கே அந்த பனிப்பொழிவு சரிவுதான், இந்த பனி தான் இருக்குது. ஆனா நிக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன், அழகா யாரோ புடிச்சுக்கிற மாதிரி அந்த இடத்துல போய் அப்படி உட்கார்ந்துக்கின்னு சுத்தி பாக்குறேன். என்னன்னு யார் அது செஞ்சது? அது கர்த்தருடைய காரம். இன்னும் போய் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் திஸ், இதிலிருந்து என்ன சொல்லுகிறேன் என்றால், if we don't go higher, நாம் மேலே உயர உயர போகாவிட்டால் we will slide deep into the valley. அந்த பள்ளத்தாக்கிலே சறுக்கி விழுகிற நிலைமை, We will become like the worldly people. இந்த உலகத்தாரை போன்று மாறி விடுவோம். We will do the things which worldly people are doing today. இன்றைக்கு உலகத்தார் செய்கிற காரியங்களை நாமும் செய்ய ஆரம்பிப்போம். No, it is not that. God says, come up and possess the higher heights with me. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உயர உயர எழும்பி வந்து உயர் ஸ்தானத்தை நீ சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லுகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the how a person who goes higher with God will look like? தேவனோடு உயர உயர போகிற மனிதன் எப்படி இருப்பார்? Colossians 3:3. கொலோசியர் 3:3 How a man who goes higher and higher with God will look like? தேவனோடு உயர உயர எழும்பி போகிற மனுஷன் எப்படி இருப்பார்? You are dead, your life is hidden with God in Christ. நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்து இருக்கிறது. The man who goes higher will become like a dead man for the world. உயர உயர தேவனுடைய பிள்ளையாய் எழும்புகிற மனுஷன் உலகத்தில் செத்தவனை போன்று இருப்பார். Bring a dead man here and put him over here. ஒரு மரித்த மனிதனை கொண்டு வந்து இங்கே கடத்தினால் அவனை பார்த்து, சிம்மாடாயா மூலகதாடா உனக்கு, நீ மனுஷனாடா நீ அப்படின்னு கேட்டு பாரு, இங்க படுக்க வச்சுட்ட. அவனை என்ன சொல்லுவான்? நானா மனையன், நீ மனையன் அப்படின்னு திருப்பி சொல்லுவான். அவன் என்னையா சொன்ன, செத்தவனை போல இருக்கவனமா. That is what God says. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். That is the life that will be produced if we go higher and higher with God. தேவனோடு உயர உயர எழும்புகிற ஜீவிதம் அதுதான். என்னடா அவ்வளவு நேரம் அந்த செத்த மனுஷங்கிட்ட பேசினுக்கிறோம் போ, அவனை பார்த்து என்னடா அவ்வளவு நேரம் சொல்லினே இருக்கேன், பேசாம இருக்கிறியா, ஒத்தப்படுவ போ அப்படின்னா என்னையா ஒத்துப்ப. நான் ஒரு வழி பார்த்து ரெண்டு பேர் ஒரு என்ன சொல்றது, ஒன்னு பார்த்துடலாம், சரி வா ஒன்னு பார்த்துடலாம் திருப்பி சொல்லுவான். அவன் மாட்டுக்கு பேசாம இருப்பான். அந்த மாதிரி தானே இருக்கணும் கிறிஸ்தவன். இதுனாங்க அது இதுங்க என்னமோ நீங்க சொல்றீங்களே, இந்த மாதிரிலாம் நின்று இருந்ததுன்னா இந்த பூமியில இருக்கவே முடியாது. ஆமா, இருக்க முடியாது. ஒண்ணு தேவனுடைய பிள்ளைங்க தான் இருக்க முடியும். ஹையர் ஹைட்ஸ்க்கு போறவங்க தான் ஹையர் ஹைட்ஸ், உயர நிலைமைக்கு உயர உயர தேவ பிரசன்னத்துக்கிட்ட போறாங்களே அவங்களால தான் முடியும். அது மட்டும் இல்ல, அவனை பார்த்து இது பண்ண, அவனை பார்த்து இந்த பார் நீ மௌனமா எதுனா பண்ணா ஒரு அறை கொடுக்க பாரு அப்படின்னு சொன்னா திருப்பி அப்ப கூட அவன் பேச போறது இல்ல. என்ன இவன் ஒண்ணு பேச மாட்டேன்றானே, ஒத்திக்கிறேன்டா உன்னை இன்னும் ஒரு ஒத்த கொடுத்து பாருங்க. ஏஞ்சி திருப்பி என்னையா ஒச்ச அப்படி திருப்பி ஏஞ்சி நான் உன்னை ஒத்துக்கிறேன், திருப்பி இன்னொரு ஒத்த கொடுப்பானா? இல்லையே, செத்தவன் ஆச்சே நீ, உலகத்துக்கு செத்தவன். Who can practice this life? யார் இந்த ஜீவியத்தை ஜீவிக்க முடியும்? Dead for the world, dead for the sin, dead for the worldly practices. உலகத்துக்கும் உலகத்தின் வழிபாடுகளுக்கும் உலகத்தின் பாவத்துக்கும் மரிக்க வேண்டும். அடிச்சாலும் ஒச்சாலும் அவமானப்படுத்தினாலும் you don't care about it. அதை குறித்து உனக்கு கவலை இல்லை. That is Christian life. அதுதான் கிறிஸ்தவ ஜீவிதம். That's what God wants his people to practice. இதைதான் ஆண்டவர் பயிற்சியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். Only when you go to higher heights, இது உயர உயர ஆண்டவரோடு நீ எழும்பும் பொழுதுதான் you will understand. நீ அதை புரிந்து கொள்வாய். Where are you today? இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? Are you going high or you are sliding into the valley?
நீ உயர உயர எழும்புகிறாயா அல்லது பள்ளத்தாக்கிலே சரிந்து விழுகிறாயா? Once when you slide, நீ அப்படி தவறி விழுவாய் don't என்றால் forget the devil is with the kabadi. அங்கே பிசாசானவன் கபடி விளையாடுவது போல சுத்தி வளைச்சிருவான். ஒண்ணுல சறுக்கினா போதும். நான் சொன்ன மாதிரி சர்ன்னு வேகம் இருக்குதே, சின்ன வேகம் இல்ல. ஒண்ணு பின்னால ஒண்ணு, ஒண்ணு பின்னால ஒண்ணு, ஒண்ணு பின்னால ஒண்ணு, ஒண்ணு பின்னால வந்து அப்படியே போட்டு அமிக்கிறோம், கபடியில அமுக்கிற மாதிரி. That's the reason we have to be careful. ஆகவேதான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். It is time for my people in the church என்னுடைய ஜனங்கள், இந்த சபையில இருக்கிற ஜனங்களுக்கு நேரமாய் இருக்கிறது. to go high. I see இந்த ஒரு வாரமா நான் கேட்டதெல்லாம் நெகட்டிவ், கேட்டதெல்லாம் நெகட்டிவா இருக்குது. இங்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த வியாதி, இந்த கஷ்டம், இந்த இடத்துல. இன்னும் பாவத்துல இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. காசு வாங்கின விசுவாசி திருப்பி கொடுக்கலையாமே, சத்தியமா கொடுக்குறான்றான், கொடுக்கறது இல்ல. சொன்ன வார்த்தையை மெயின்டைன் பண்றது இல்ல. That's all for the devil. இவை யாவும் பிசாசுக்கு That உரியது. is the life of the valley. அது பள்ளத்தாக்கின் ஜீவிதம். We want the life of the higher heights with God. தேவனோடு உயர் ஸ்தானத்திலே நாம் இருக்க வேண்டும். When shall we go there? நாம் எப்பொழுது அங்கே போவது? This is the year. This is the year, God says. ஆண்டவர் சொல்றார், இது அந்த வருஷமாய் இருக்கட்டும். That's the reason He has given this word. ஆகவேதான் கர்த்தருடைய வரத்தையை So கொடுத்திருக்கிறார். bring before you. உனக்கு முன்பாக கொண்டு Let வந்து it நிறுத்து. be before between your eyes. உடைய கண்களுக்கு நடுவே அது நிற்க வேண்டும். Go higher and higher with God. தேவனோடு உயர உயர எழும்ப வேண்டுமே. Possess and inherit that life. அந்த ஜீவியத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள What வேண்டுமே. life you are leading at this moment? இந்த நாட்களிலே எந்த ஜீவியத்தை ஜீவிக்கிறாய்? The valley of the higher heights, or the valley of the life of the higher heights, or the life of the valley? உயர உயர உயர் ஸ்தானத்தின் ஜீவிதமா அல்லது பள்ளத்தாக்கின் ஜீவிதத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? So much to think about it. இதை குறித்து யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம். Higher heights, உயர உயர ஸ்தானங்கள் in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே ஜீவிப்பது. Higher heights with God. தேவனோடு உயர் ஸ்தானங்களிலே ஜீவிப்பது. உயர் ஸ்தானத்தின் ஜீவியம். இப்போ I want every one of you to repeat with me. இதை எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். Higher heights with God. தேவனோடு உயர் ஸ்தானத்தின் ஜீவிதம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். தேவனோடு higher heights with God. தேவனோடு உயர் ஸ்தானத்தின் ஜீவிதம். ஒரு phrase மாதிரி இருக்குமா? திருப்பி சொல்வோம். தேவனோடு உயர் ஸ்தானத்தின் Once again ஜீவிதம். let me say that. திருப்பி சொல்லுவோம். தேவனோடு உயர் ஸ்தானத்தின் ஜீவிதம். Let this be before your eyes. இது உன் கண்களுக்கு முன்பாக நிக்கட்டும். Quickly I want to repeat one more thing which is very important for the believers. விசுவாசிகளுக்கு இன்னொரு முக்கியமான காரியம், அதை கேளுங்கள். Do you remember what is that? அது என்ன ஞாபகம் இருக்கிறதா? We read in 1 King 1 ராஜாக்கள் 19th chapter 19ஆம் அதிகாரம் 7th verse. 7ஆம் வசனம். 1 King 19:7. 1 ராஜாக்கள் 19:7. It says the journey is too great for you. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். So the journey is too great for you. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கிறது. Look at me. என்னை பாருங்க. We have started the journey of life. நம்முடைய ஜீவியத்தின் வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். We have to go a long way. நாம் வெகு தூரம் போக வேண்டும். When you consider the journey, நீ அந்த பயணத்தை யோசித்து பார்க்கும் பொழுது, first we started as children, babies. ஒரு பிள்ளைகளாய் குழந்தையாய் Then ஆரம்பித்தோம். we become like children. அதற்கு பின்பு சிறுவராய் மாறினோம். Then become young people. அதற்கு பின்பு வாலிபராய் And மாறினோம். then become young families. அதுக்கு பின்பு வாலிப குடும்பங்களாய் மாறினோம். And then become elderly family. அதற்கு பின்பு முதிர்ந்த குடும்பங்களாய் And மாறினோம். after that become old people. அதற்கு பின்பு வயதானவர்களாய் மாறினோம். How many changes are taking place? எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. We did not stay in one and the same experience. அதே அனுபவத்தோடு நாம் நின்று விடவில்லையே. How many challenges we have to face? எத்தனை சவால்களை நாம் சந்திக்க வேண்டியது.
So the Bible says, ஆகவே வேதம் சொல்லுகிறது, the journey is long. ஆகவே வாழ்க்கை பயணம் நெடு தூரம். It is not one and the same all the time. அது எப்பொழுதும் இருக்கிற வண்ணமாக இருப்பது இல்லை. It's going to change and keep on changing. அது மாறி மாறிக்கொண்டே வரப்போகிறது. And you have started it and you should end it. நீ அதை ஆரம்பித்தாய், நீ அதை முடிக்க வேண்டுமே. Do you remember what you heard in the conference? கான்ஃபரன்ஸ்ல நம்ம கேட்டது ஞாபகம் இருக்கா? We heard about two people. அங்கே ரெண்டு ஜனங்களை குறித்து நாம் பார்த்தோம். One was David, ஒன்னு தாவீது, other one was Saul. இன்னொரு மனிதன் சவுல். David he had a good beginning. தாவீது நல்ல ஆரம்பத்தோடு ஆரம்பித்தான். And he had a good ending. பின்பு அவனுடைய முடிவும் நன்மையாக இருந்தது. But his life gone through so many difficulties. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில எவ்வளவு கடினங்கள் வந்தது. First of all, we have seen. முதலாவது பார்த்தோம். And I think we have seen it in 1 Samuel 1 சாமுவேல் 16 from 16th chapter onwards. 16ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். Here David was in the field. தாவீது வயலிலே இருந்தான். He was keeping the sheep. அவன் வயலிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆடு ஓட்டின்னு அந்த புல்லாங்குழல் ஊதிட்டு புல்லாங்குழல் எடுத்து பூ அப்படியே ஊத்துவாங்க. பீன்னு ஊத்திங்கன்னா ஊதின்னு ஆட்டை பின்னால சுத்தின்னு இருந்தான். திடீர்னு வந்து கூப்பிடுறாங்க, உங்க அப்பா உன்னை கூப்பிடுறாங்க அவசரமா அப்படின்ட்டு. இன்னும் எங்க அப்பா கூப்பிடுறாங்களே அவசரமா, இன்னும் அவசரம். அவனு குடுகுன்னு போனா அங்க வீட்டு உள்ள போன உடனே எதிர்க்க நிக்கிறாரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல். ஐயோ தீர்க்கதரிசி நிக்கிறாரு, என்னங்க அப்படின்னு அவரை கேட்டா, அப்பா நீதான்ப்பா அடுத்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா நீதான்ப்பா அடுத்ததுன்னா எப்படி இருக்கும்? தூக்கி போட்டு இருக்கும். அந்த மாதிரி உன்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு எப்படி இருக்கும்? A shock, you would have get a shock. ஒரு பெரிய அதிர்ச்சி. What? என்ன? Am I going to be the king of Israel? இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் ராஜாவா? Is it possible? இது முடியுமா? How many excitements we face in life? நம்முடைய ஜீவியத்துல எத்தனை அதிர்ச்சியான காரியங்கள். The beginning was exciting, a good news. ஆரம்பம் ஒரு நல்ல செய்தி, சுவாரஸ்யமா இருந்தது. But how many difficulties he had to go through? ஆனால் எவ்வளவு கடினங்கள் அதற்குள்ளே செல்ல வேண்டியது. How many wars he had to fight? எத்தனை யுத்தங்கள் அவன் செய்ய வேண்டியதாயிற்று. How many times his own people neglected him, rejected him? எத்தனை முறை தன்னுடைய சொந்த ஜனங்களே தன்னை புறக்கணித்து, even his own wife left him. தன்னுடைய சொந்த மனைவி கூட தன்னை விட்டு சென்றாள். And his own son rose against him. தன்னுடைய சொந்த குமாரனை தனக்கு விரோதமாய் எழும்பினான். His own people, Benjamin, his own people, Israel, was against him. தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். In the story we read, தாவீதின் சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம், David had to run for his life. தன்னுடைய ஜீவன் பிழைக்க அவன் தப்பி ஓட And when வேண்டியதாயிற்று. he was running like that, அப்படி அவன் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது he always had few faithful people with him. தன்னோடு எப்பொழுதும் விசுவாசமுள்ள சில பேராவது இருந்தார்கள். And they told him, அப்பொழுது அவர்கள் தாவீதை பார்த்து look at சொல்லுகிறார்கள், that Benjaminites. அங்கே பெஞ்சமினியர் தேசத்தாரை பாருங்கள், And they are mocking you. அவர்கள் உன்னை பரிகரித்து They are பேசுகிறார்கள், speaking against you. உனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள், And they are even trying to rise against you. உனக்கு விரோதமாய் எழும்ப கூட ஆயத்தமாய் அவங்க இருக்கிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இவங்க யார்? செத்த நாய்கள், dead dogs. அவர்கள் அவளுக்கு விரோதமாக இவர்கள் செத்த Who are நாய்களை you? போன்று, You are a mighty man. ஆனால் நீயோ ஒரு வல்லமை உள்ள You are a ராஜா, man of God. நீ தேவனுடைய மனுஷனாச்சே. These people are rising against you. இந்த ஜனங்கள் உனக்கு விரோதமாய் Tell எழும்புகிறார்களே, us one word. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், We will go and kill them all. அவர்களை எல்லாம் நாங்கள் வெட்டி போடுவோம். What was the answer of David? அப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறான்? No. Leave them alone. அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறான். கர்த்தர் அவனை இவ்வண்ணமாய் செய்வதற்கு இடம் கொடுத்திருப்பாரானால் நாம் ஏன் அவனை தண்டிக்க வேணும்? விடு. கர்த்தர் அளவு பட்டார்னா விடு. What a quality. என்ன ஒரு அருமையான குணாதிசயம். This is kind of life God is expecting. இந்த விதமான ஜீவிதத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். The word of God will change us and transform us into this life.
தேவனுடைய வேத வசனம் நம்மை இத்தகைய ஜீவிதத்துக்குள்ளே நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. What was his end? அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? Bible says two important things. வேதம் ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்லுகிறது. It says all the people of the world will be blessed through Abraham. எல்லா உலகத்தின் எல்லா ஜனங்களும் ஆபிரகாமில் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாமுக்குள்ளே in Abraham. ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வாதத்தை Our பெறுவார்கள். blessings would come in Abraham. நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்குள்ளிருந்து வருகிறது. And here it is said இங்கு வேதம் சொல்லுகிறது about David. தாவீதை குறித்து சொல்லும் பொழுது It says in Acts chapter 13 அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே verse 34. 34ஆம் வசனம். Acts 13:34. அப்போஸ்தலர் 13:34. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபையை உங்களுக்கு உங்களுக்கு கட்டளையிடுவேன். புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. தாவீது ஜீவித்தது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு கிருபைகளை குறித்து இரக்கங்களை குறித்து பேசும்போது சொல்லுகிறாரு, நான் தாவீதுக்கு கொடுத்த இரக்கங்களை உங்களுக்கு கொடுப்பேன். இன்னும் ஒரு அருமையான முடிவை கொண்டு வந்திருக்கிறார். He is not ended his life with him. தன்னோடு அந்த ஜீவிதம் முடிந்து விடவில்லை. His life goes on speak to the ages. அங்கே காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. Even in the eternity. நித்தியத்திலும் கூட the throne is called the David's throne. அங்கே நித்திய ராஜ்யத்தின் சிம்மாசனம் தாவீதின் சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிறது. So he will be spoken. ஆகவே அங்கேயும் தாவீதை குறித்து பேசப்படும். The mercy of David. கர்த்தர் தாவீதுக்கு அருளின இரக்கங்கள். The mercy which I will give you the mercy as I gave it to David. தாவீதுக்கு நான் எப்படி இரக்கம் காட்டினேனோ அவ்விதமான இரக்கங்களை உனக்கும் காண்பிப்பேன். This was the end of David. இதுதான் தாவீதினுடைய ஒரு முடிவு. And he ran the long great life. ஆகவே தாவீது தன்னுடைய நீண்ட ஜீவிதத்தை பயணத்தை முடித்தான். Holding on to God. தேவனை பற்றி கொண்டு and finished it with God. அதை தேவனோடு போய் முடித்தான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the second one இரண்டாவது பார்க்கிறோம் was Saul. சவுலை குறித்து பார்க்கிறோம். He was also a great man. சவுலும் ஒரு பெரிய ராஜா He தான். had a good beginning. அவனுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் He இருந்தது. was such a tall man, his shoulder and head above all other people. அவன் அவ்வளவு உயர பருமனையாய் காணப்பட்டான். எல்லாருக்கும் மேலாக அவன் பார்க்கக்கூடியவன். He rose up with the zeal of God to fight with the enemies of Israel. இஸ்ரவேலின் தேவன் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்தான். And he did one disobedience. ஒரு முறை ஒரு கீழ்ப்படியாமே அவன் செய்தான். That made him to slide away from the presence of God. அவன் கீழ்ப்படியாமே நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சரிந்து விழுந்தான். He was going so much away into the valley, into the world. அவன் அவ்வளவாய் பள்ளத்தாக்கிலே உலகத்தின் பிரகாரமாக சரிந்து விட வேண்டிய நிலைமை. He was wounded by the enemy. தன்னுடைய எதிராளியால் அவன் பாதிக்கப்பட்டான், அவன் வெட்டுண்டான். And the enemies were coming quick to kill him. அவனுடைய எதிராளிகள் தீவிரமாய் வந்து அவனை கைப்பற்றும்படியாய் வந்தார்கள். So he begged to his arm bearer. தன்னுடைய ஆயுததாரரிடத்திலே சவுல் போய் சொல்லுகிறான், kill me quick. ஆயுததாரனை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னை கொன்று போடு சீக்கிரமாக. I don't want to be killed by the Philistines, by the Gentiles. அங்க புறஜாதியாக அந்த பெலிஸ்தியரின் கையிலே நான் விழக்கூடாது என்று So you சொல்லுகிறான். please kill me. ஆகவே ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னை கொன்று விடு. So he was killed. ஆகவே அவன் கொன்று What a போட்டான். sad situation. எவ்வளவு ஒரு கடினமான நிலைமை, வருத்தமான Just நிலைமை. before he died, அவன் மரிப்பதற்கு முன்பாக he said this statement. இவ்விதமாக சவுல் சொல்லுகிறான். What was the statement? அது என்ன வாக்கியம்? It is said here, அங்கே வேதம் சொல்லுகிறது, 1 Samuel 1 சாமுவேல் chapter 28 28ஆம் அதிகாரம் verse 15. 15ஆம் வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். தேவன் என்னை கைவிட்டார். நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். தேவன் என்னை கைவிட்டார். அப்புறம்
அவர் தீர்க்க தரிசனங்களாவது சொப்பனங்களாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியது எனக்கு பதில் கொடுக்கவில்லை. நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் எனக்கு மறு உத்தரவு மறு உத்தரவு கொடுப்பதல்ல, எனக்கு பதில் கொடுப்பதில்லை. What a sad situation. எவ்வளவு வருத்தமான நிலைமை பாருங்கள். Once he drove all the witchcraft people out of the country. அங்கே தேசத்தை விட்டு இந்த குறி சொல்லுகிறவர்களையும் இந்த விதமான ஆவிகளோடு பேசுகிறவர்களையும் துரத்தி அடித்தான். At the end he was seeking for those people. ஆனால் முடிவிலேயோ திருப்பி அப்படி குறி சொல்லுகிறவர்களை கேட்டார். That's what will happen. அதுதான் நடக்கும். In this great life, இந்த பெரிய வாழ்க்கையிலே if we do not hold on to God, தேவனை பற்றி கொண்டு நாம் ஜீவிக்காவிட்டால், if you do not eat the food which God has given you, தேவன் உனக்கு கொடுத்த ஆகாரத்தை நீ உட்கொள்ளாவிட்டால், if we do not take the strength which God has provided us, தேவன் நமக்கு கொடுத்த பலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தாவிட்டால், and go in the strength, நம்முடைய சொந்த பலனினால் செல்வோம் என்றால், non-stop for 14 days and 40 nights, 40 நாள் இரவும் பகலுமாக, praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், our end will not be like David. தாவீதை போல நம்முடைய ஜீவிதம் முடிவடையாது. So today's message is this. ஆகவே இந்த கால வேளையிலே நான் சொல்லிக் கொள்வது, Are you in the higher height with God? தேவனோடு உயர் ஸ்தானத்துக்கு நீ Or போகிறாயா, have you slide down? அல்லது சரிந்து விழுகிறாயா? Do you see your mistakes? உடைய தவறுகளை நீ காண்கிறாயா? Are you willing to change it just because you want to go high? தேவனோடு உயர எழும்ப வேண்டும் என்பதற்காக உடைய தவறுகளை தப்பிதங்களை மாற்றிக் கொள்கிறாயா? Or you want to go on in the way that as it goes? அல்லது வழி போகிற வண்ணமாக நீ போய் கொண்டிருக்கிறாயா? How are you going on in the great journey? உன்னுடைய நீண்ட பயணத்திலே நீ என்ன செய்கிறாய்? To end it successfully like David. தாவீதை போல வெற்றிகரமாக நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்றால், Elijah எலிசா ran for 40 days, அங்கே 40 நாள் ஓடினான். reached Mount Horeb. அங்கே ஓரேப் மலையின் மேல் ஏறி, That எலியா, is the Mount of God, அதாவது ஓரேப் மலை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. the presence of God. தேவனுடைய பிரசனம் தங்கியிருக்கும்படியான Our இடம். life should end seeing the face of Jesus. இயேசுவை தரிசிக்கும்படியாய் நாம் அங்கே செல்ல வேண்டும். Our life should end the glorious morning when we will be taken up to glory. அந்த மகிமையான அந்த காலை விடியலிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட Will வேண்டியவர்களாய் that be இருக்கிறோம். your end? அது உன்னுடைய முடிவாய் இருக்குமா? Or it will be like Saul? அல்லது சவுலனுடைய ஒரு ஜீவிதத்தின் முடிவை போன்று இருக்குமா? Let us search ourselves. நம்மை நாமே ஆராய்ந்து We are பார்ப்போம். going to stand. நாம் Hallelujah. Now we heard the voice of God, the message of God brought by our dear departed pastor. நம்முடைய பிரிந்த தலைமை போதகருடைய மூலமாக கர்த்தருடைய சத்தத்தை, அவருடைய தூதை நாம் இப்போ கேட்டோம். Frontless between their eyes, அவர்களுடைய கண்களுக்கு நடுவிலே ஒரு ஞாபக சின்னமாக, உணர்த்தூட்டும் சின்னமாக, அடையாளமாக காணப்பட்டது என்பதாக. இந்த ஓல்டன் டேஸ் இட் இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது 10 கட்டளைகள், கர்த்தருடைய கட்டளை. 10 கட்டளை மாத்திரம் தேவனுடைய கட்டளைகளாய் காணப்பட்டது. நியூ டெஸ்ட்மெண்ட் டைம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. தட்ஸ் வாட் வி ஹர்ட். ஸோ இட் இஸ் நாட் எனஃப் தட் வி ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் கோ ஹோம். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு வீட்டுக்கு செல்வது மாத்திரமல்ல, அண்ட் தென் ஃபர்கெட் இட், அதை விட்டு மறந்து விடுவது, அது சரியல்ல. அவனமாக செய்வது நமக்கு பயனளிக்காது. ஸோ whenever we got time, let us pray and recall it. அதை முன்பாக எப்பொழுதும் நேரம் கிடைக்குதோ அப்பொழுது அதை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். அது நமக்கு முன்பாக ஒரு அடையாள சின்னமாக காணப்படட்டும் கர்த்தருடைய வார்த்தை. The word of God should be a sign before us. Hallelujah. So meditate on that. ஆகவே அதை தியானிப்போம். Blessings are going to be increased. அங்கே ஆசீர்வாதங்கள் கூடுதலாக போகிறது. அந்த eternity is going to be sure. நித்தியமானது அங்கே நிச்சயமாக போகிறது. Hallelujah. Now we are going to pray. Father God, we thank you.
பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Jesus, we thank you, Lord, for the salvation come to this world. That is you, O Lord Jesus. இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது இயேசுவே, நீர் ரட்சிப்பாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. And you came to this world, paid the high price, shed your blood, cleansed the people, and buried and rose again and living forever and ever. இந்த உலகத்தில் வந்து ஜனங்களுக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து என்றென்றுமாய் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். யூ ஆர் அ லிவிங் ஜீசஸ். ஹல்லேலூயா. நீ ஜீவிக்கிற இயேசுவாய் இருக்கிறேன். So the salvation is available all the time till thy coming. ஆகவே உம்முடைய வருகை மட்டுமாக அங்கே ரட்சிப்பானது ஆயத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. We thank you for that. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the word, for thy voice. உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய சத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Let the people meditate on that and grow in spiritual ways. ஜனங்கள் அதை தியானித்து உம்முடைய வழிகளிலே, ஆவிக்குரிய வழிகளிலே முன்னேறும்படியாக நீர் கிருபை செய்யும். Oh, the blessed Holy Spirit, lead the people. ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தாமே நீரேமே ஜனங்களை வழிநடத்துவீராக. Let the people be blessed in this week too, in this month too. இந்த வாரத்திலேயும் இந்த மாதத்திலேயும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. There are many disorders are coming one by one, oh Lord. அங்கே அநேக அழிவுக்குரிய காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. We met the cyclone last week. கடந்த வாரத்தில் ஒரு பெரிய சைக்ளோனை நாங்கள் எதிர்கொண்டோம். Before we coming out of that, அதிலிருந்து மீளுவதற்கு முன்பாகவே the heavy rain and flood has been poured upon the earth. அங்கே பெரிதான மழையானது இங்கே ஊற்றப்பட்டது ஆண்டவரே. Even in that also you are gracious upon us. அதிலே நீர் எங்களுக்கு தயவாக இருக்கிறீர். And you are going to redeem us. நீர் எங்களை மீட்கப் போகிறீர். And you will help us. நீர் எங்களை உதவி செய்யப் போகிறீர். And you will bless us. நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர். And you are going to restore what are all the damages have been made by the flood and the cyclone. அங்கே மழை வெள்ளத்தினாலும் அங்கே புயலினாலும் அங்கே உண்டாக்கப்பட்ட எல்லா பழுதுகளையும் எல்லா இழப்புகளையும் நீர் மீண்டுமாக சரிபடுத்தி கொடுக்கப் போகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Bless the people, O Lord. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. Give them the source of living. அவர்கள் ஜீவிக்கும்படியான வாழ்வாதாரங்களை தருவீராக. Hallelujah, ஸ்தோத்திரம். Let not the disease get over them. அங்கே வியாதியானவர்களை மேற்கொள்ளாதபடி. And also the pandemic, O Lord Jesus. தொற்று வியாதியும் கூட ஆண்டவரே. You keep them in thy blood. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்வீராக. Let the peace of God take over everything. உம்முடைய சமாதானம் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே, பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். We thank you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. Once again, we thank you for this evening. மீண்டுமாக இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இடத்திலும் நம்ம எல்லோரும் கூட அவர் வருகை மட்டுமாக இருக்க கடவுது. May the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus Christ. Amen. Hallelujah. Now we are going to pray for the sick, for the need and for the blessing. இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தலை மேலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். The hand of His God is going to be kept over that. கரங்களை மேலே கர்த்தருடைய கரமானது வைக்கப்பட போகிறது. Lord, we thank you for thy grace that thou art put thy hand upon the hand of the people. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே அந்த ஜனங்கள் தலைமையில் வைத்திருக்கிற கரங்களை மேலே உம்முடைய கரம் வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Bless the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. Hallelujah. Thank you, Jesus. Let the sick be healed in the name of Jesus wherever they are. வியாதியஸ்தர்கள் எங்கே இருந்தாலும் அந்த வியாதியானது
சுகமாகட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே. Let their needs be met according to thy will. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய தேவையானது சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. Protect them from all evil. எல்லா கெடுதலான காரியங்களுக்கு நீர்தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. Lead them, Lord. வழி நடத்துவீராக. Let the powers of darkness be bound in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தின் கிருளானது அங்கே கட்டப்படட்டும் ஆண்டவரே. In the house, in the people, and wherever the satanic forces are working against, be bound and destroyed in the name of Jesus. எங்கேயும் பிசாசினுடைய கிரியைகள் அங்கே நடைபெறுகிறது எதிர்மறையாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும். And let the Satan go to pit in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சத்ரு அந்த பிசாசன் பாதாளத்துக்கு போவானாக. Let we pronounce victory to the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறோம். Thank you Jesus. ஓ ராபா ஷாந்தாரா லீ ராபா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We ask in everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Hallelujah. Really we are blessed by this service. இந்த ஆராதனை மூலமாக உண்மையாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். Not only today, இன்னைக்கு மாத்திரமல்ல, it is going to be continued by the will of God. கர்த்தருடைய சித்தத்தினாலே இது தொடர்ந்து நடைபெறப் போகிறது. Every Sunday you can expect it, join in it and be blessed. நீங்கள் இதை எதிர்பார்த்து அதில் கலந்து கொண்டு அதில் ஆசீர்வதிக்கப்படுங்கள். Every Sunday at 4 o'clock, ஒவ்வொரு ஈவினிங், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு there is 10 minutes devotion. அங்கே 10 நிமிட தியானம் இருக்கிறது. Hear it. It's a God's voice. You will be blessed. கேளுங்கள், அது கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Following that, அதை தொடர்ந்து 6 o'clock, this services like this will be relayed. இதை போன்ற ஆராதனை ஒவ்வொரு முறையும் அங்கே ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பப்படும். இட் இஸ் நாட் ஃபார் அ ஷோ. இது ஏதோ ஒரு ஷோவுக்காக நடத்தப்படுவதில்லை. ரியலி ஷுட் பி அ பிளஸிங் டு த பீப்புள். தட் இஸ் த ரீசன். உண்மையாகவே ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒளிபரப்பப் போகிறது. யூ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் மூவ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த பிளஸிங் ஆஃப் அவர் லவ்விங் ஃபாதர். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசனத்தையும் நம்முடைய பிதாவாகியவருடைய ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலையும் நீங்கள் காண்பீர்கள். Jesus is going to live in us. இயேசு நமக்குள்ளாக ஜீவிக்கப் போகிறார். And we are going to be anointed by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட போகிறோம். So join. ஆகவே கலந்து கொள்ளுங்கள். God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. So you can send our prayer request. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள். Every Wednesday and also in other days we are praying for that. ஒவ்வொரு புதன்கிழமையும் மற்ற நாட்களிலேயும் ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Whatever the means you could contact us, எந்த வகையாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியுமோ அவனமாக நீங்கள் எங்களை தொடர்கொள்ளலாம். அது மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். You can contact us by that means. We are happy to pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். Hallelujah. The VI mission work is backing the people spiritually. இந்த VI mission ஊழியமானது ஜனங்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் தாங்குகிறது. So send your prayer request. We will pray. God is going to bless. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள். நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். Hallelujah. So be a blessed people. Our email address, our post box address, our phone number, our WhatsApp and etc. will be there. அவை எல்லாம் இருக்கிறது. பாருங்கள், அனுப்புங்கள். If you want to contact us for some other reasons, contact us through the email. அந்த இமெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வேறு காரியங்களுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். and we will have the communication. நாம் அங்கே தொடர்புடையவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.
May God bless you. One more announcement. There is a prayer between night 9 to 9:15. இரவு 9லேருந்து 9:15 வரை 15 minutes prayer. We request all our believers, all the people of God to join in that time and pray for us. எல்லாரும் அந்த 15 நிமிஷத்தில் சேர்ந்து நமக்காக ஜெயிப்போம். For you, for me, for the mission work, for the people of God all over this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் உனக்காகவும் எனக்காகவும் அந்த 15 நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray for the dear people who are in abroad. அங்கே வெளிதேசத்தில் இருக்கிற நம்முடைய அருமையான ஜனங்க are praying for us. நம்மளுக்காக அங்கே ஜெபிக்கிறாங்க and also help us. நமக்கு உதவி செய்கிறாங்க. So let us pray for them. God is going to bless them in a manifold. அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அநேக மடங்காக அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். May God bless you. And one more thing, மீண்டும் ஒரு காரியம், our dearly beloved pastor has been departed. நம்முடைய அருமையான தலைமை போதகர் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். There is a biography book which has been already published in his lifetime even. அவருடைய உயிரோடு இந்த நாட்களிலேயே அவருடைய சுயசரிதையின் புத்தகமானது அங்கே வெளியிடப்பட்டு விட்டது. So, chosen vessel, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதான chosen vessel, the book is available. அந்த புத்தகமானது இங்கே கிடைக்கும். You can contact us. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு We will send you. நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். Maybe it should be paid a little money. அதற்காக நீங்கள் சிறிது செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். In all the places எல்லா இடங்களிலும் outside India, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் our dear representatives, எங்களுடைய அருமையான எங்களுக்காக அங்கே முன்னின்று செயல்படுகிறவர்கள் அமெரிக்காவிலேயும் சுவிட்சர்லாந்திலேயும் ஜெர்மன் தேசத்திலேயும் இங்கிலாந்திலேயும் மற்றும் பிற தேசங்களிலேயும் இந்த புத்தகத்தை கேட்பீர்கள் என்றால், if you ask for them, if you contact them, they will send you. உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்ப ஆயத்தமா இருக்கிறோம். Read the book. அந்த புத்தகத்தை வாசித்து, It is a treasure. அதில் இருக்கிற பொக்கிஷங்கள், அது ஒரு பொக்கிஷம். Hallelujah. ஹல்லேலூயா. Surely you will be blessed. நிச்சயமாகவே நீங்கள் Your ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ministry will be blessed. உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். So this is the book. ஆகவே அதுதான் இந்த புத்தகம். Contact us. நீங்கள் எங்களை தொடர்பு Get கொள்ளுங்கள். it and read it. உங்களுடைய பெயரை கொடுங்கள். God is going to bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Very soon, கூடிய சீக்கிரமாக the Tamil version will come out தமிழ் ஆக்கமானது விரைவில் வர இருக்கிறது. for the people in Tamil Nadu. தமிழ்நாட்டிற்காக. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.